மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் ஏரியா என்று குறிப்பிடப்படும் ஏரியா பார்ப்போம். வந்து எஸ்கேப் சரண் இது 1913 அமைக்கப்பட்ட ஏரியா தான் இந்த லைட் ஹவுஸ் என குறிப்பிடப்படுகிறது. இதிலே பதிவு அமைந்திருக்கிறது. வரவேற்பு ஏரியாவாக உள்ளது. அழகிய மைதானம், விளையாட்டு மைதானம் அமைந்திருக்கிறது. 1913 ஆண்டு அமைக்கப்பட்டது. தற்பொழுது இந்த வரப்பு இடத்திலிருந்து உள்ளே சென்று பார்ப்போம். இந்த காணொளி நல்ல ஒரு காணொலியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். 1913 ஆண்டு அமைக்கப்பட்டது. தொடர்ந்து சென்று பார்ப்போம். அதான் முகத்துவாரம் என்னையா? முகத்துவாரம் தானே அவ லைட் ஹவுஸ். ரைட் இந்த அடிக்கண்ணே. 1913 ஆண்டு 13 ஆண்டு அமைக்கப்பட்ட லைட் ஹவுஸ் தான் இது. மட்டக்களப்பிலே காணப்படுகிற பிரதானமான இடமாக கருதப்படுகிறது. இந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து தான் இரவிலே வருவார்கள். இரவிலே மிகவும் அழகான இடமாக இது காணப்படுகின்றது. ஒரு நாளைக்கு இரவில் இருக்கக்கூடிய வசதி இருந்தால் எடுத்து சேனலிலே ஒளிபரப்பக்கூடிய வசதி ஒளிபரப்போம். இதான் முகத்துவாரம், மட்டக்களப்பு முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. அதிகமான நீர் மழை காலங்களிலே திறந்து விடப்படுகின்ற ஏரியா தெரிகிறது. காணலாம். இதுதான் கடலுக்கும் ஆற்றையும் சந்திக்கின்ற இடம் மட்டக்களப்பு முகத்துவாரம் என்று கூட பாரு. இது அங்கால போனால் எலும்புத்தீவு என்று சொல்லுவோம். ஆற்றுக்கு நடுவிலே ஒரு தீவு காணப்படுகிறது, எலும்புத்தீவு. இதுக்கு அடுத்ததாக அதை நாங்கள் பார்க்கலாம். அது தற்பொழுது செய்திகளிலே பிரதானமாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு ஏரியாவாக அது கருதப்படுகின்றது. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது லைட் ஹவுஸ். இதுக்கு அநேகமான மக்கள் விளையாட்டு இடங்களும் இருக்கின்றது. மிகவும் அழகிய ஒரு அமைதியான இடமாக இது காணப்படுகின்றது. இது நீங்களும் இங்கு உங்களோட பொழுதுகளை போக்குவதற்கு வசதியான இடமாக இருக்கும். அழகிய ஒரு அமைதியான இடம். 1913 ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு இடம். லைட் ஹவுஸ் மட்டக்களப்பு கலங்கரை விளக்கம். உள்ளே சென்று பார்க்கலாம். ஆனால் தற்பொழுது நேரம் என்பது குறைவாக இருக்கிற காரணத்தினால அதை நாங்கள் மீன் பிடிக்கிற வசதியும் காணப்படுகிறது. மீன் பிடிக்கிற வள்ளங்கள் இதெல்லாம் இறங்குவார்கள். இதனூடாக இந்த பிரதான ஆற்றிலே மீன் பிடித்து தனது வருமானத்தை தேடிக்கொண்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள். மீன் பிடிக்கிற மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தற்பொழுது மிகவும் ஒரு 10 மணி அளவு என்பதால் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதார நடவடிக்கையை மேற்கொண்டு வீட்டிலே சென்று விட்ட நேரமாக தற்பொழுது காணப்படுவதால் மக்கள் குறைவான இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அந்த கடலிலிருந்து ஆற்றுக்கு வரக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த ஒரு போட் வருகிறது, கடலில் மீன் பிடித்து அப்படியே ஆற்றங்கரையாக வருகிறார்கள். அந்த வருகிறது. அதான் முகத்துவாரம், கடலையும் ஆறையும் சந்திக்கின்ற இடம்.
இரவிலே கடலுக்கு செல்லும் பொழுது இந்த கலங்கரை விளக்கமே மட்டக்களப்பு கரைக்கு வந்து விட்டோம் என்று ஒரு காட்டுற சமீட்சையாக இது அமைகின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் இது இப்படியான கலங்கரை விளக்கங்கள் காணப்படும். இது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வரலாற்றிலே இது 1913ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. கடலுக்கு செல்வது இரவில் எந்த திசையில் இருப்பது என்பதை அறிவதற்கு இது அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கமாக இது ஒரு பல்லமை வாய்ந்ததாக இருக்கின்றது. தற்பொழுது புனரமைக்கப்பட்டு மிக அழகியதாக இருக்கின்றது. இங்கே மக்கள் வந்து பார்வையிட்டு தமது பொழுதை போக்கக்கூடிய வசதிகளாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இதில் நாங்கள் ஒரு இடங்களுக்கு செல்வதற்காக சில வசதிகளை போட்டிங் செய்யலாம். அப்படியான வசதிகளும் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தால் போட்டை பார்க்கலாம். அங்கே கடலுக்கு மத்தியிலே ஆற்றுக்கு மத்தியிலே ஒரு தீவு, எலும்பு தீவு என்று சொல்வார்கள், பல பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. அப்படியான அந்த தீவுக்கு செல்வதற்கு மற்ற இதை சுற்றி பார்ப்பதற்காக இங்கே படகு வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. போட்டிங் தமது நேரங்களை பொழுதுபோக்குகளை செல்வதற்காக இது மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. இது ஆற்று நீரில் புதைக்கப்பட்டு இதுக்குள்ளே மீன்களை வைத்தால் அதுக்குள்ளேயே வந்து நண்டு அப்படியான மீன்கள் வந்து பிடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இது இருக்கின்றது. மேலும் போட்டிங் படியா அழகிய முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. காணக்கூடியதாக இருக்கின்றது. கூரை அமைக்கப்பட்டு மழை பெய்தாலும் அதுக்குள்ளே இருந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக ஒரு அழகிய இடம். மட்டக்களப்புக்கு வந்தால் இப்படியான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எங்களுடைய சேனலூடாக நீங்கள் பார்க்கலாம். மிக அழகிய வடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஐயா போட்டு இதில் எங்கே மட்டும் போவாங்க ஐயா? ஐயாட்ட கப்பு ஐயா வைக்கப்பட்டு சொல்லுகிறார். ஐயா இது என்னம்மா இப்போ போட்டிங் செய்கிறோன்னா என்னம்மா? இல்லை இல்லை கேட்குறேன் நான். இது எங்கள்கிட்ட சேனலில் ஒளியிடறப்பதுக்கு பார்க்குறாக்கள் வெளிநாட்டவர்கள் இங்கே வருவார்கள். நீங்கள் சொல்லலாம் இதை பற்றி. இந்த இடத்தை பற்றி சொல்லுங்களேன். எப்படியான இடம் இது? இப்போ இது எத்தனையாம் ஆண்டு? 1913ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. நீங்கள் எவ்வளோ காலம் இந்த கடை வச்சுருக்கீங்க? பிரச்சனை இல்லை, பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆமாம் தான் உங்களுக்கு தெரியாது. இது ஒரு சுவையான ஒரு உணவகம். ஆசியா வீட்டு வங்கி நிதி உதவியோட பிரதேச செயலகம் மண்முனைப்பட்டு வடக்கு மட்டக்களப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை பிரச்சனை இல்லைண்ணே. நான் சும்மா ஒரு வீடியோ தான் எங்களோட சேனலில் ஒளியிடப்படுறது. மற்ற வெளிநாட்டிலேருந்து வர உறவுகள் நீங்கள் உங்களோட பொழுதுகளை மட்டக்களப்பிலே போக்குவது என்றால் இப்படியான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரலாம். இங்கே அழகிய முறையிலே தயாரிக்கப்பட்ட படகுகள் வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ போட்டிங் நான் நினைக்கிறேன் குறைஞ்ச செலவில் வந்து இதில் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட பொழுதுகளை போக்கக்கூடியதாக இருக்கும். இதை பார்க்கலாம். நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வடிவ அழகிய முறையிலே சுற்றி காட்டுவார்கள். பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட அமைப்புகள் இந்த படகுகளில் இருக்கிறது. இந்த இடங்களை நீங்கள் பாதுகாப்பாக வந்து உங்களை பொழுதை போக்கலாம். இதுதான் மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் ஏரியா. ரைட். இதை பற்றிய மேலே தகவல்களுக்கு இன்னொரு முறை நாங்கள் இங்கே வருகை தருகின்ற பொழுது அந்த இங்கேருந்து போன போட் உண்டு அந்த திசையிலே அங்கே சொல்கிறது நாவலடி ஏரியாண்டு சுனாமியால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஏரியாவாக மட்டக்களப்பிலே ஒரு ஏரியா இருக்கிறது. அதான் அந்த நாவலடி ஏரியா. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படியான ஒரு ஏரியா அங்கால இருக்கிறது தனியே. அதற்கு செல்வதென்றால் மற்ற கல்லடி வீதி கூட சென்றுதான் அந்த வீதிக்கு செல்லணும். மற்றும் செல்வதென்றால் இப்படியான படகுகளை இங்கிருந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அழகிய முறையிலே தயாரிக்கப்பட்ட இந்த படகுகளை நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து பார்க்கல அதுன்னு இது இவ்வெளிச்ச வீடு புனரமைப்பு மற்றும் வெளிச்ச வீட்டு பூங்கா அபிவிருத்தி என்பன அமெரிக்க மக்களால் மட்டக்களப்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட நன்கொடைகளாகும்.
The renovation of a Vetiklau lighthouse and development of a lighthouse park keeps from the American people to the people of Vetiklau. ஓகே இது அமெரிக்காக்களால் இது புனரமைக்கப்பட்டு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. 1913ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட லைட் ஹவுஸ் ஆனது இது உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து நாங்கள் போட்டிங் செய்யலாம், அவங்களோட பொழுதுகளை போக்கலாம், மற்றும் இங்கே பாதுகாப்பு அங்கிகள் இருக்கிறது. ஐயா என்னம்மா எங்களை தகவல் எதுவும் சொல்லிடுமா? இது எப்போ உருவாக்கப்பட்டது, இது என்ன மாதிரி? இல்லை இல்லை நான் அதை நான் கட் பண்ணுறேன். எங்களோட சிறுவர்கள் வந்தால் அப்போ சிறுவர்கள் அது நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றது இங்கே பாதுகாப்பு அணிகள் இருக்கிறது, பார்க்கலாம். இங்கே இதுகளை நாங்கள் பயன்படுத்தி போட்டிங் செய்கிறதுக்கு செய்யலாம். மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இது நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் வழங்கப்படுகின்றது. இது ஐயா ஒரு அழகிய முறையில் காட்டுகிறார், பார்க்கலாம். இந்த இருக்கோம் இந்த ஜாக்கெட்டை நாங்கள் போட்டு வந்தால வந்து எங்களை பாதுகாப்பாக இருக்குது. நாங்கள் இதில் பயணிக்கும் பொழுது எதுவும் ஆகுதுன்னா அப்போ ஃபுல் பாதுகாப்போடு தான் இங்கே இருக்கிற போட்டிங்கானது நடத்தப்படுகின்றது. சேவை இது ஒரு சேவையாகவே வழங்கப்படுகின்றது. இது நீங்கள் பொழுது போகிற டைமில் இது மிகவும் உதவியாக உங்களுக்கு அமையும். சிறுவர்கள் ரைட் ரைட் இதுதான் போட் சர்வீசஸ். ரைட் ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜை நீங்கள் பார்க்கலாம். 1500 பேக்கேஜ் இருக்குது. அடுத்தது 3000 பேக்கேஜ் இருக்குது. எக்கோ பார்க், இப்போ இந்த பார்க்கில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு வகையான பேக்கேஜ் இருக்குது. நாங்கள் இந்த பேக்கேஜை புக் பண்ணி இங்கே எடுத்த பிறகு டிக்கெட்டை நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் பயணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த காணொலியானது உங்களுக்கு இங்கே வந்தால் எவ்வளவு சேவைகள் வழங்கப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். 10,000 ரூபா வரையான பேக்கேஜ் இருக்கிறது. வெட்டிகுலோகேட் கல்லடி பாலம் மட்டும் செல்றதுன்னு சொன்னால் 9,000. இங்கிருந்து நாங்கள் கல்லடி பாலம் அப்படி சுற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். கல்லடி பிரிட்ஜ், புதுசாக அமைக்கப்பட்ட பிரிட்ஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அப்படியான பேக்கேஜ்களும் இருக்கிறது. வேறு இதையா ஈஸ்டர்ன் அந்த ஹோட்டல் அப்படி ஏரியா அப்படியே ஃபுல்லாக சுற்றி நாங்கள் வந்து வந்துருக்கலாம். இது வந்து ஈஸ்டர்ன். ஆமாம் அது வரைக்கும் போகிறோம்னா 10,000 ரூபா. ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. நாங்கள் வந்தால் இந்த இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு அழகிய முறையில் இங்கே போட் அமைக்கப்பட்டிருக்க பாதுகாப்பான முறையை வழங்கக்கூடிய பாதுகாப்பு அங்கிகளும் இருக்கின்றன. அதை பயன்படுத்தி நாங்கள் இங்கே பயணிக்கலாம். மிகவும் அழகிய இடம், மிகவும் மட்டக்களப்பிலே ஒரு பெயர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற இடமாக இது கருதப்படுகின்றது. என்ன ஓகே, நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றோம். அங்கே பார்க்கலாம், கடலில் இருந்து ஆற்றங்கரையை நோக்கி வருகிறார்கள். மீன்பிடி தமது ஜீவன வேலைகளை முடித்துக்கொண்டு வாரத்தை தற்பொழுது நாங்கள் காணலாம். கடற்கரை போய் அதெல்லாம் இங்கே ஆற்றங்கரைக்கு வாரதுன்னு அதான் முகத்துவாரம். தற்பொழுது முகத்துவாரம் திறந்த நிலையிலே இருக்கிறது. இந்த இடத்துல பெரிய அங்கே அவருக்கு மீன் உண்டு, பெரிய மீன் தப்பா அடிச்சு போகுது. இதெல்லாம் முதலையெல்லாம் கிடக்குது இல்லையா? இல்லைன்னு அட்டை பார்த்தீங்களா, மண்முனையில் ஒரு முதலை கடிச்சு துண்டாக்கி போடு தலைவலியில். ஓ நமக்கு தெரிஞ்சால் தான் அது. அது அங்கேருந்து தெளிவாக தெரியுதுல்ல. ஏதாவது சொல்கிறது கொக்குத்தீவு உண்டு, மட்டக்களப்பில் காணப்படுகின்ற ஒரு பிரதான இடம். அங்கால போனால் நாவலடி ஏரியா ஏற்கனவே பார்த்த ஏரியாவோட தொடர்ந்து இடம் தான் இது. மிகவும் அழகிய இடம். இந்த இடத்தை சொல்லுவார்கள் ஒரு ஆற்றுலே மத்தியிலே காணப்படும் ஒரு தீவு பிரதேசமாக காணப்படும். இது இடங்களில் கொக்குகள் அப்படி இருக்கிறதால இது பேர் கொக்கு தீவு, எலும்பு தீவு அப்படின்னு நிறைய பேர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்றது. மிகவும் அழகிய இடம். வெளிநாட்டு உறவுகளை நீங்கள் இந்த இருக்குது. தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு இடமாகவும் இது இருக்கின்றது. இதே போனால் அங்கே நாங்கள் அந்த முகத்துவார ஏரியா ஏற்கனவே பார்த்த இடம் பெறும். இது பிரதானமான மார்க்கெட் இங்கே காணப்படுகின்ற இடம். முகத்துவார ஏரியா என்று சொல்வார்கள். இது வெளிநாட்டு உறவுகள் என்றால் போட்டிங் செய்யலாம். தற்பொழுது செல்வது தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலாவதிகள்
மீனை பிடிப்பதற்காக பறந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அழகிய இடம், மிகவும் அழகிய இடம். இங்கே மீன் பிடித்து வருவார்கள். இங்கே பார்த்தா மீன் எல்லாம் ஐயா நிறைய மீன்கள் ஓடி தெரியுது. பார்த்தா மீன் தெரியும், இது நல்ல மீன். மீன் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க. மீன் கூட்டமாக சொல்லுது, பெரிய பெரிய மீன் பார்ப்பா, கோல்டு மீன் அப்படியே பார்த்தா தெரியும். சின்ன குஞ்சு மீன்கள், போட்டுகள் அழகிய மீன் பிடிப்பதற்காக செல்லுற போட்டுகளை பாருங்க. மிகவும் அழகிய இடம். நமது பொழுதை போக்க வேண்டும் என்றால் இங்கே வந்து நமது பொழுதுகளை காணக்கூடிய இருக்குது. சுற்றி பார்ப்பது என்றால் அங்கே போட்டிங் இருக்குது. நாங்கள் பார்த்த இடம் அந்த தெரியுது தான் நிலம்புத்தீவு, கொக்குத்தீவு என்று அழைக்கக்கூடிய இடம். இங்கே அந்த கொக்குத்தீவுக்கு அருகாமையில் நிறைய மக்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் மட்டி தோண்டுதல் நிகழ்வுகள் நடக்கிறது. மட்டிகளை ஜீவன என்ன அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை தேடுவதற்காக அவர்கள் இந்த இதுக்கு மட்டி தோண்டி எடுப்பார்கள். அது தமிழ் தொழிலாக மட்டி எடுக்கங்க என்னையா? ஆமாம், மட்டி தான். அது நிலத்தோடு இருக்கும் என்ன, அதை ஒவ்வொன்றா பிடிச்சி எடுக்கும், அப்படி எடுப்பார்கள். அதனுடைய மட்டி இறைச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சமையலுக்கு நல்லா உணவு தான் அது. அது ஆற்றுல இந்த தோண்டி எடுக்கும் காற்று தான். அன்றாட வாழ்க்கை அவர்களுக்கு வருமானத்தை தேடிக்கொள்ள ஒரு தொழிலாக செய்கிறார்கள். இங்கே நிறைய அங்கே இருந்து பார்த்தா தெரியும். கூடு வலை மீன் பிடிப்பதில் ஒவ்வொரு வகை அன்றாட மீனவர்கள் அந்த அத்தாங்க போட்டு எடுக்கிறார்கள். இருக்கிற இடங்கள்லேயே அங்கே வடிகட்டப்பட்டு மீன்கள் மட்டி இறைச்சி வாங்குறோன்னா இந்த இடத்த வந்தால் வாங்கலாம். எவ்வளோ ஐயா ஆகுது மட்டி இறைச்சி? எவ்வளோ போகுது கிலோ? சுண்டை எவ்வளவு? 150 200. ஆனால் மிகவும் டேஸ்டாக இருக்கும். அந்த இது ஆரோக்கியமான உணவு கூடலாம். நல்ல வகையான உணவுகள் பெறுவதற்கு, மீன் சம்மந்தப்பட்ட உணவுகள் பெறுவதற்கு இந்த இடத்தை வந்தால் நாங்கள் பெறலாம். மிகவும் அழகிய இடம். கொக்குத்தீவு பார்த்தீங்கன்னா தெரியும், மிகவும் அழகிய தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு பிரதான தீவாக இந்த கொக்குத்தீவு அமைக்கின்றது. தற்போது அங்கே செல்வதற்கு தடை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கிற முட்டைகளை இங்கே செல்வர்கள் வேட்டையாடுவதா அல்லது எடுத்து சேதமாக்குற காரணத்தினால அங்கே செல்வது தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அங்கே செல்வது அன்றைக்கி அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். மிகவும் அழகிய பிரதேசம். இங்கே கூற வேண்டால் இந்த மட்டி கிடக்கிறது